அந்த கழுவாவுக்கு வயசு 37. 2 பேருக்கும் வந்து என்ன தொழில் அப்படின்னா, வீடுகளில் அலங்கார கண்ணாடிகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கண்ணாடிகளை ஒவ்வொரு இடமா போய் ஊர் ஊராக போய் விற்கிறது தான் அவரோட வேலை. அது விற்கிறப்போ இவங்க இன்னொரு வேலையும் செய்கிறாங்க. அந்த வேலை தான் இவங்களுக்கு பெரிய துன்பத்தை, துயரத்தை, இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அவசரமான கடன் அடைக்க வேண்டியிருக்கு, அதனால் வந்து அதை விற்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, அதுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு நிறைய காசு ஆகுமே அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல சார், ஒரு 2.5 லட்சம் கொடுங்க போதும். தேனியில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் அவங்கள வர சொல்லு, அவங்கள கூட்டிகிட்டு வா, என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வா அப்படின்னா, என்கிட்ட காசு இப்போ இல்லை, அங்கே ஒருத்தட்ட காசு கேட்டிருக்கேன், அவர் வந்து அங்கே வந்து தரேன்ருக்காரு, பக்கத்தில் அங்கே இருக்கிறாரு அவர், அதனால் நீ அங்கே வந்துட்டேன்னா நான் அவர்கிட்ட காசு வாங்கி அவர்கிட்ட கொடுத்து நகையை வாங்கிக்குவேன் அப்படிங்கிற. இவனுங்களும் நம்பிடுறானுங்க. நீ அந்த 2.5 லட்ச ரூபா பணத்தை ஊரில் போய் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இவன் நினச்சி விட்றாங்க, விரட்டி விட்றாங்க. இவன் பயந்து ஓடிடுறான். ஓடி போய் அங்கேருந்து அவன் பெங்களூருக்கு போயிடுறான். இவனுங்க பார்க்குறாங்க, இவன் இறந்து போயிடுறான். என்னடா பண்ணன்னு தெரியாமல் ஜேசிபியை கொண்டு வர சொல்லி 10 அடி ஆழத்துக்கு குழி தோன்றான். குழி தோண்டி வணக்கம் சார். சார், தேனியில் ஒரு நபரை அடித்து கொலை செய்யப்பட்டு புதைச்சிருக்காங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர் திலீப், அவருக்கு வயசு வந்து 40. அவரோட சகோதரி மகன், அவர் பேர் கழுவா, அந்த கழுவாவுக்கு வயசு 37. 2 பேருக்கும் வந்து என்ன தொழில் அப்படின்னா, வீடுகளில் அலங்கார கண்ணாடிகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கண்ணாடிகளை ஒவ்வொரு இடமா போய் ஊர் ஊராக போய் விற்கிறது தான் அவரோட வேலை. அந்த மாதிரி வேலையில் அவங்க பெங்களூர்லேருந்து தேனி மாவட்டத்துக்கு வராங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2023 தேனி மாவட்டத்தில் இது மாதிரி பல இடங்களில் போய் அந்த கண்ணாடிகளை விற்கிறாங்க. அது விற்கிறப்போ இவங்க இன்னொரு வேலையும் செய்கிறாங்க. அந்த வேலை தான் இவங்களுக்கு பெரிய துன்பத்தை, துயரத்தை, இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேனியில் அன்னஞ்சி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் இது மாதிரி கண்ணாடி விற்கணும்னு சொல்லி இந்த சாம்பிள்லாம் காட்டுறாங்க, கண்ணாடிகள்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா மொத்த கண்ணாடி தூக்கிட்டு போக முடியாது, சில சாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. அதை காட்டி, அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி, அவங்க எந்த மாதிரி வேணும்னு சொல்கிறாங்களோ அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க காட்டி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, அப்போ சொல்கிறாங்க, சார் எனக்கு ஒரு அவசர செலவு, அதனால் வந்து என்னோடய 10 பவுன் தங்க காசு செயின், தங்க மாலை, காசு மாலைன்னு சொல்லுவாங்க, 10 பவுன் வந்து உடனே கொடுக்க வேண்டியிருக்கு சார், ஒரு அவசரமான கடன் அடைக்க வேண்டியிருக்கு, அதனால் வந்து அதை விற்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு நிறைய காசு ஆகுமே அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல சார், ஒரு 2.5 லட்சம் கொடுங்க போதும் அப்படிங்கிறாரு. அவர் நினைக்கிறார், என்ன 10 பவுன் 2.5 லட்சத்துக்கு கிடைக்கிற, சரி பரவாயில்ல, இது சீப்பாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு. நினச்சி அப்போ அந்த நகையை கொடு, நான் போய் செக் பண்ணிவிட்டு வரேன், செக் பண்ணிவிட்டு வந்து நல்ல நகையாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவர்கிட்ட அந்த நகையை வாங்கிட்டு போய் இவரும் கொடுக்குறாரு, அந்த 10 பவுன் தங்க காசு, காசு மாலை. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு கடையில் போய் செக் பண்ணுறாங்க. அந்த நகை கடையில் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா, அவங்க பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, 10 பவுன்னா இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு என்ன ஆச்சு, எங்கேயோ போயிடும், ஆனால் 2.5 லட்சம் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசை தூண்டப்படுறார். அவர் ஆசையை தூண்டுறதுக்கு தான் இவன் கேள்வி கேட்குறான். சதுரங்க வேட்டைன்னு ஒரு சினிமா வந்தது இல்லையா, அதில் இப்படி தான் சொல்லுவாங்க, ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா முதல்ல அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு. அது மாதிரி அவனோட ஆசையை இவன் தூண்டுறான். தூண்டி 10 பவுன் 2.5 லட்சத்துக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். கொடு, எனக்கு போதும் அப்படிங்கிறான். அவசரமாக எனக்கு செலவு இருக்குது, அதனால் நாங்கள் அவசரத்துக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இவனும் ஆஹா 10 பவுன் கிடைக்கிது அப்படிங்கிற நப்பாசையில் போய் செக் பண்ணி பார்த்தாலும் நல்ல நகைன்னு சொல்லிட்டாங்கன்னு 2.5 லட்ச ரூபாயை கொடுத்துறான். கொடுத்துட்டு
அவன் போயிடுறான், இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் அவன் திருப்பி இன்னொரு இடத்துல போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்காக இன்னொரு கடையில் போய் செக் பண்ணி பார்த்தா அது வந்து தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகை. மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க, 3-4 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் லேசாக உரசி பார்த்தா உங்களுக்கு தங்கம்னு சொல்லும், காட்டும். அந்த ஏன்னா மேலே பூச்சி இருக்கு இல்லையா, தங்க பூச்சி, முலாம் பூச்சி, அந்த பூச்சி மூலமாக அது பூசி இருக்கிறத வச்சு தெரியும். ரொம்ப அழுத்தமாக இது பண்ணி பார்த்து ஆசிட் வச்சு பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும். அது ரெண்டாவது செக் பண்ணுறது பார்த்த இடத்துல அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே இவங்க எங்கே தங்கியிருந்தாங்க, எந்த இடத்துல இவங்க பார்த்தாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க ஓடியாராங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க வேறு இடங்களில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வரலை. இப்போ தேனிக்கு பக்கத்தில் அதே மாவட்டத்தை சேர்ந்த ஆண்டிப்பட்டிங்கிற ஒரு ஊர். அந்த ஆண்டிப்பட்டியில் வந்து இதே கண்ணாடி வியாபாரத்துக்கு போகிறாங்க. இவன் இந்த பாதிக்கப்பட்ட ஜெயக்குமாருங்கிறவன் அவன் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இது மாதிரி 2.5 லட்சம் நான் ஏமாந்துட்டேன், இதே மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்கான். இதே மாதிரி 2 பேர் வந்தாங்க, கர்நாடகாவிலேருந்து வரேன்னு சொன்னாங்க, கண்ணாடி விற்கிறேன்னு சொன்னாங்க, கண்ணாடி மாடல்லாம் காட்டினாங்க. காட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி நகை வந்து அவசரத்துக்காக விற்கணும்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறேன்னாங்க. நானும் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது போலி நகைன்னு. நான் ஏமாந்து போயிட்டேன், யாராவது பார்த்தாங்கன்னா இங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்லி வைக்கிறாரு. இந்த ஆண்டிப்பட்டியில் அவங்க உறவினர் இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறாங்க. இந்த டீம் திலீப் அண்ட் கலுவா இப்போ 2 வருஷம் கழிச்சு, ஏற்கனவே நடந்து 2 வருஷம் ஆகி போச்சே, அது தேனியில் தானே, இது ஆண்டிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிப்பட்டிக்கு வராங்க. ஆண்டிப்பட்டியில் வந்து இதே மாதிரி இது கண்ணாடி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தராக பார்க்குறாங்க. அப்போ வந்து மோகன் ஒருத்தராக பார்க்குறாங்க. மோகன்கிற ஒரு நபர், அவர் வந்து ஊரை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் கண்ணாடி இது மாதிரி வேணுமா அப்படிங்கிறாங்க. அவருக்கு எல்லாம் மாடல்லாம் பார்க்குறாரு, எல்லாம் பேசிடுறீங்களா. அப்போ நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது ஆசையை தூண்டுறதுக்கு பிட்டை போடுறாங்க. நம்ம பாணியில் சொன்னால் பிட்டை போடுறாங்க. எப்படி பிட்டை போடுறாங்கன்னா, இது மாதிரி என்கிட்ட ஒரு அவசரமான செலவு, ஒரு நகை இருக்குது, தங்க நகை, சீப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு உடனே பலவாரம் அடிக்குது. ஆஹா, நம்மகிட்ட சொன்னார் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது. அது வந்து அம்மா 2 பேர், அதே மாதிரி 2 பேர் அதே மாதிரி கண்ணாடி வியாபாரம், அதே மாதிரி நகை சீப் ரேட் எடுத்தாருன்னு சொல்லுது. இதை பார்த்தோன்னா அவர் உஷாராயிட்டு சரி நான் வாங்கிக்கிறேன் நாளைக்கு, அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அதை சொல்லி அனுப்பிச்சிட்டு இவர் உடனே அவருக்கு சொல்கிறார், ஜெயக்குமாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்கானுங்க, அதே மாதிரி தான் சொல்கிறானுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அடையாளம்லாம் சொல்கிறார். எப்படி இருப்பான் இவன், ஒருத்தன் வயசு கொஞ்சம் கூட இருக்கும், இன்னொருத்தன் அக்கா பையன்னு சொல்லுவான், அவன் பேர் கழுவா, இவன் பேர் திலீப், எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதே டீம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் நல்ல ஐடியா கொடுக்குறாரு ஜெயக்குமார். அவங்கள நான் வாங்கிக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, அதனால் தேனி புது பஸ் ஸ்டாண்டு, தேனியில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ட்ரங்க் ரோடில் இருக்குது, மெயின் ரோட்டில். புது பஸ் ஸ்டாண்டு ஊருக்குள்ளே இருக்குது. அந்த புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் அவங்கள வர சொல்லு, அவங்கள கூட்டிகிட்டு வா, என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வா அப்படின்னா, என்கிட்ட காசு இப்போ இல்லை, அங்கே ஒருத்தர்கிட்ட காசு கேட்டிருக்கேன், அவர் வந்து அங்கே வந்து தரேன்ருக்காரு, பக்கத்தில் அங்கே இருக்கிறார் அவர், அதனால் நீ அங்கே வந்துட்டேன்னா நான் அவர்கிட்ட காசு வாங்கி உன்கிட்ட கொடுத்துட்டு நகையை வாங்கிக்குவேன் அப்படிங்கிறேன். இவனும் நம்பிடுறானுங்க. நம்பி தேனி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறானுங்க. ஆண்டிப்பட்டியிலேருந்து தேனி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த மோகன் இருக்கிறார். இருந்து அவர்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாங்க, அவர் வந்து வீட்டில் இருக்காராம், அதனால் தோட்டத்தில் பண்ணை வீட்டில் இருக்கார், அதனால் அங்கே வர சொல்லியிருக்காரு, அங்கே வச்சு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, வாங்க போகலான்னு சொல்லி காரில் அதை ஏற்றிக்கிறாங்க. அந்த கார் வந்து ஜெயக்குமாரோட கார், அது இவங்களுக்கு தெரியாது, டிரைவரோட கார் வந்துருக்கு. அதனால் அந்த காரில் ஏறி இவங்க 2 பேரும் ஏறிட்டாங்க, மோகன் ஏறிட்டார். கேஆர் நேராக அந்த தோட்டத்துக்கு போகுது. தோட்டத்துக்கு போனோடனே இந்த ஜெயக்குமார் அவரோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரோட வெயிட்டிங்கில் இருக்கார். கிட்டத்தட்ட 25 பேர் அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க காரை விட்டு இறங்கணும்னா சுற்று போட்டு இவங்களை பிடிச்சிடுறாங்க. 2 பேரையும் பிடிச்சி அங்கே இருக்கிற தென்னை மரத்தில் கட்டி அடின்னு அடிக்கிறாங்க. கட்டையால் அடிக்கிறாங்க, இரும்பு அடல் அடிக்கிறாங்க. இவங்க அலறாங்க. இந்த அலற சமயத்தில் அது திலீப் அப்படிங்கிறவர் கொஞ்சம் அடி பலமாகி ஒரு மயக்க நிலைக்கு போகிறார்.
உடனே என்ன பண்ணுறாங்க, அவரை தனியாக கூப்பிட்டு போயிடுறாங்க. அவரை தனியாக கூப்பிட்டு போய் காரில் கூப்பிட்டு போகிற மாதிரி வண்டியில் ஏற்றிடுறாங்க. இந்த கழுவாவை மட்டும் இங்கே பார் ஓடியே போயிடு, இருந்தால் உன்னை கொன்னே போடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை அவுத்து விரட்டி விட்டுறாங்க. அவன் ஓடிடுறான். ஆனால் இவன் இந்த திலீப் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போயிட்டாங்கிறது தெரிஞ்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு அது தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போய் காரில் உட்கார வச்சு இவனை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டு என்ன சொல்லி விரட்டி அனுப்புகிறாங்கன்னா, நீ அந்த 2.5 லட்ச ரூபா பணத்தை ஊரில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இவனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிச்சி விட்றாங்க, விரட்டி விட்றாங்க. இவன் பயந்து ஓடிடுறான். ஓடி போய் அங்கேருந்து அவன் பெங்களூருக்கு போயிடுறான். இவனுங்க பார்க்குறாங்க, இவன் இறந்து போயிடுறான். என்னடா பண்ணன்னு தெரியாமல் இவன் நல்ல வசதியானவன் விஜயகுமார். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல போய் பார்த்து, இவனோட இடம் தான் அது, காலி இடம். அந்த இடத்துல ஜேசிபியை கொண்டு வர சொல்லி 10 அடி ஆழத்துக்கு குழி தோண்டுறாங்க. குழி தோண்டி இந்த இறந்து போன திலீப்பின் உடலை உள்ளே போட்டு மண்ணை வாரி திருப்பி உள்ளே போட்டு மூடி புதைச்சிட்றாங்க. புதைச்சி அந்த இடத்துல எதுவுமே நடந்த மாதிரி தெரியாத அளவுக்கு ஜேசிபி வச்சு தடவி விட்டுறாங்க. இது முடிஞ்சு போச்சு. இவன் இங்கேருந்து ஓடி போனவன் ஊருக்கு போய் நடந்த விவரங்களை சொல்கிறான். இதை மாதிரி மாட்டிக்கிட்டோம், அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, 2 பேரையும் அடித்தாங்க, அவனை பிடிச்சி வச்சுருக்காங்க, பணத்தை கொடுத்தா தான் கூட்டு விடுவாங்க ஆளை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க. சொன்ன உடனே அவர், அதாவது திலீப்போட உறவினர் நிர்மலான்னு ஒரு லேடி, அவங்க சரி நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, நிர்மலா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுறாங்க. தேனியில் ஒரு ஏஎஸ்பி, டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் இந்த வழக்கை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டார். அவர் பேர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்தர் அப்படிங்கிறது. அவர் அந்த உடனே இந்த வழக்கை இது மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்கணுன்னா எஃப்ஐஆர் போட சொல்லி இன்ஸ்பெக்டர் அந்த டீமெல்லாம் வச்சு எங்களை விசாரிக்கிறாங்க. இப்போ விசாரிக்கல இந்த இவன் கூட இருக்கிறான், யார், கழுவா, அவன் தானே கூட இருந்தவன், நேரடி சாட்சியாக வந்தானே. அவனை கேட்டப்போ அவன் சொல்கிறான், வண்டி நம்பர், கார் நம்பர்லாம் சொல்கிறான், இந்த காரில் தான் கூப்பிட்டு போனாங்க, இந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த பண்ணை வீடு யார் பண்ணேன்னா ஜெயக்குமாரோட பண்ணை. இந்த கார் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணால் அது ஜெயக்குமார். உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க, முகேஷ் அப்படிங்கிறவங்க முதல்ல பிடிக்கிறாங்க. யார் அந்த முகேஷ்னால் அவனுக்கு உறவினர் தான் ஜெயக்குமார். அவன் திண்டுக்கல்லை சேர்ந்தவன், அவன் தான் மெயினாக அதில் செயல்பட்டுருக்கான். அவனை பிடிச்சி அவனை விசாரித்தப்போ அப்புறம் இடத்துல ஜெயக்குமார், அப்புறம் மாட்டுறான் ஜெயக்குமார். அவன் ஜெயக்குமார் பண்ணையில் தான் நடந்தது. ஜெயக்குமாரை பிடிக்கிறாங்க. 2வது, 3வது அவங்க கூட இருந்த முருகன், 4வது ஆகாஷ், 5வது முத்துப்பாண்டி, 6வது சதீஷ்குமார், 7வது சௌமியன். இந்த 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி இவங்களை கேட்குறாங்க. விசாரிக்கப்போ இவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி அவன் இறந்து போயிட்டான், அடித்து அடி தாங்காமல், அதனால் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல, இதே மாதிரி ஒரு காலி இடத்துல ஜேசிபியை வச்சு தோண்டி உள்ளே புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உடனே போலீஸ் அதிர்ந்து போயிடுறாங்க. என்னடா இது, ஆளை பிடிச்சி வச்சுட்டு 2.5 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க, அதுதானே சமாச்சாரம், கடைசியில் பார்த்தா அது கொலையில் முடியுது அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் எந்த இடத்துல புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர், அந்த ஜேசிபி ஓடணும் தான் அந்த முருகன், அவனை கூப்பிட்டு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு எந்த இடத்துல காட்டுங்கிறாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்த அடையாளம் காட்டினதுக்கப்புறம் நேரடியாக காவல்துறை அதை தோண்டி எடுக்க முடியாது. அதாவது தாசில்தார் அவங்க முன்னிலையில் தான் தோண்டி எடுக்க முடியும். அதுக்கு எக்ஸிமேஷன் அப்படின்னு பேர். ஒரு உடல் ஒரு கொலை செய்யப்பட்டாலோ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தாலோ காவல்துறை அது அந்த உடலை சம்பவ இடத்துலேருந்து விசாரணை முடித்து எடுத்து அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடலாம். ஆனால் கொன்று புதைக்கப்பட்ட ஒரு உடலை வெளியே எடுக்கணும்னா நிச்சயமாக தாசில்தார் இருக்கணும், அவர் முன்னிலையில் தான் பண்ணணும். அப்போ அதுக்கு ரிக்வெஸ்டேஷன் கொடுக்குறாங்க. ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா, இந்த வழக்கு செக்ஷன் முதல்ல இவங்க மிரட்டினாங்க, பணம் கேட்டு மிரட்டி ஆளை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக்ஷனாக தான் போட்டிருந்தாங்க. இப்போது கொலை செய்யப்பட்டான்னு சொன்னோன்னா செக்ஷனை கொலை வழக்காக மாற்றி என்ன பண்ணுறாங்க, தாசில்தாருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போது அந்த பெரியகுளம் தாசில்தார்
அவர் பேர் மருது. அவர் இந்த ஏஎஸ்பி இவங்க முன்னிலையில் எங்கள் ஜேசிபியை கொண்டு வந்து அந்த மண்ணை தோண்டுனா 10 அடிக்கு கீழே அந்த திலீப்போட உடல் இருக்குது. அந்த உடலை வெளியே எடுத்ததுக்கப்புறம் திலீப்போட உறவினர் புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்க இந்த பையன் கழுவா 2 பேரையும் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதுக்கு திலீப்போட உடல் தான், திலீப் தான் இறந்து போகுது அப்படின்னு சொல்லி. அதன் பேரில் மருத்துவர்கள் அவங்க வந்து பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன உண்டோ பிரேத விசாரணை முடித்து பிரேத பரிசோதனை, அதாவது போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அறிக்கை கொடுத்துருக்காங்க. காவல்துறையினர் இந்த 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் கிட்டத்தட்ட 25 பேர் இருந்ததாக சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மற்றவர்களை தேடிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கொலை வழக்குங்கிறது வந்து தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தோம். திருநெல்வேலியில் சுள்ளான்கள், சின்ன பசங்க 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்கள்லாம் சேர்ந்து அதில் ஒரு பையனோட தங்கச்சியை லவ் பண்ணுறாங்கிறதுக்காக ஒரு 20 வயசு நபர் பெயிண்டர், அவன் பேரில் ஏதோ சில வழக்குகள் இருக்கு பிறகு, அவனை எச்சரிக்கிறாங்க. எச்சரித்து அவன் கேட்காதனால அவனுக்கு ஃபுல்லாக தண்ணியை வாங்கி கொடுத்து அவனை அடித்து கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. திருநெல்வேலி டவுனில் நடக்குது. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நடந்தது. புதைச்சிட்டு அந்த இடத்துக்கு மேலே மண்ணை நல்லா சரி பண்ணி விட்டுட்டு இவர்களே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி ஒருத்தனை கொண்டுட்டோம், அவனை அங்கே புதைச்சிட்டோம், உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்னு சேலஞ்சு பண்ணிவிட்டு போலீஸுக்கு சொல்கிறாங்க. போலீஸ் திருநெல்வேலியில் உள்ள அந்த அதாவது டவுன் ஜங்ஷன் மாநகர போலீஸ் அந்த கமிஷனர் உத்தரவு பிரகாரம் விடிய அலைஞ்சி 4 மணி நேரம் அக்கு வேற ஆணி வேற அந்த திருநெல்வேலி மாநகரத்தை அலசல் போட்டு கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல புது மண் இருக்குன்னு பார்த்து தோண்டி பார்த்தா உள்ள உடல் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கூட யாரெல்லாம் பசங்க இருந்தாங்க, யார் கூட பார்த்தாங்கிறத வச்சு நைட்டோட நைட்டாக அந்த பையங்களை பிடிச்சிட்டாங்க. அதில் வந்து 4 பேரில் 3 பேர் வந்து சிறுவர்கள். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தான் இருக்கும், 2 இல்லை 3 வாரம் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் அடுத்த இன்னொரு சம்பவம். இதில் தேனியில் நடந்த சம்பவத்தில் இவங்க இறந்து போனவன் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவன் கிடையாது, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவன். அவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தான். அவன் கூட அக்கா பையனை கொண்டு வந்தான். 2 பேரும் வந்து கண்ணாடி தொழிலை மட்டும் பார்த்து வியாபாரம் பண்ணுற தொழிலை மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அது போக எக்ஸ்ட்ராவாக ஏமாற்றணும், போலி நகையை விற்கணும் அப்படிங்கிற ஒரு தொழிலை பண்ணதுனால ஒருத்தன் வந்து உயிரிழந்து போனான், கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டான். இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, உங்களோட ஆசையை தூண்டுவாங்க. நம்மளை ஏமாற்றுவர்கள் வந்து அந்த சினிமாவில் சொன்னபடி நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னா ஒரு ஆசையை தூண்டுவாங்க. இன்னைக்கு வந்து அட்சய திருதியை, அதாவது தங்கம் வாங்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தங்க நகை கடையிலையும் கூட்டம். இன்னைக்கு ஒரு கிராம் 9,000 ரூபா ஆயிடுச்சு, ஒரு பவுன் 70,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, 72,000 தாண்டி போயிடுச்சு. ஆனாலும் நம்ம மக்களுக்கு, அதுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அந்த தங்க நகை அது மேலே வந்து ஆசை, ஆர்வம், அதன் மேலே ஒரு கொலை வெறி, அது வேணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ தூரம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை அந்த தங்கத்தை 10 பவுனு, இன்னைக்கு ஒரு பவுன் வந்து 72,000 ரூபா, 10 பவுனு என்னாச்சு, 7 லட்ச ரூபா ஆச்சு. அது 2 லட்சத்துக்கு தரணுன்னே அவனுக்கு ஆசை வந்தது. ஜெயக்குமார் வந்து வாங்கிட்டான், ஏமாற்றப்பட்டான். அவன் ஆசையை தூண்டி அவன்கிட்ட 2.5 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு அவனுக்கு போலீண்டுக்கு ஏமாட்ட கொடுத்துட்டான். அதோட விளைவு அவன் ஏமாற்றப்பட்டான். அதே மாதிரி அவன் எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுருந்தான். அதே மாதிரி இன்னொருத்தரை ஏமாற்ற முயற்சி பண்ணப்போ, அவனோட உறவினரை ஏமாற்ற முயற்சி பண்ணப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனை கொண்டு வந்து இவனை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் யாராவது உங்கள் ஆசையை தூண்டுவதற்காக இந்த பொருள் சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் வரும், உங்கள் செல்ஃபோனில் வரும், டிவியில் வரும், பேப்பரில் வரும். எதையும் நம்பாதீங்க. பொருளை வாங்கணும்னா நீங்கள் பார்த்து கண்ணெதிர பார்த்து அந்த பொருள் உங்களுக்கு பிடித்திருந்தால், இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன, அந்த ரேட்டில் இருந்தால் தான் வாங்குங்க. இது மாதிரி குறைவாக தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்கள் ஆசையை தூண்டி உங்களை ஏமாற்ற போகிறாங்க
அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பொதுமக்களே தயவுசெய்து இதுக்கு பலியாகி விடாதீர்கள். இதை மாதிரி ஆசையை தூண்டி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறதுக்கு நடக்கக்கூடிய அந்த முயற்சியில் நீங்கள் பலியாகிறாதீங்க. அந்த பலியானதுனால இவனோட உயிரை அவங்க பலி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வளர்த்துக்கிட்டே போகும். முதல்ல ஏமாற்றுதல்ங்கிறதா நடக்குது. அடுத்தால ஏமாற்றப்பட்ட நபர் வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட அவனை வந்து பழி வாங்கிறார், அவன் உயிரையே வாங்கிறார், அவன் பலியாயிடுறான், உயிர் பலியாகி போச்சு, ஒரு கொலையாக நடந்து போச்சு. அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, யார்கிட்டையும் ஏமாந்துடாங்க. ஏமாற்றுறதுக்கு வந்து நம்ம ஆசையை தூண்டுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.